This episode is brought to you by Paramount Plus. Paramount Plus has movies. So many movies. The movies you've seen 1,000 times and could watch 1,000 more. Iconic movies your friends can't believe you haven't seen. New movies, classic movies, new takes on classic movies. So whether you're into Top Gun or The Naked Gun, Mean Girls or Mission Impossible, Smurfs or Sonic the Hedgehog, there's a mountain of movies to discover on Paramount Plus. Start streaming today. ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் ஒரு கட்டம் வந்ததுக்கு அப்புறம் என்னோட சீனியரும் அவங்க வெளியாயிட்டாங்க. அந்த ப்ராக்டிகல் வந்தேன்னு சொன்னால அவங்களோட இது முடிச்சுட்டு அவங்களும் வெளியாயிட்டாங்க. இப்போ நாங்களும் வெளியே போறோம். எனக்கு வேற ஹாஸ்டல் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சின்ன கிண்டர்கார்டன்ல இருந்து அன்டில் செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் படிச்சு ஒரே இடத்துல உள்ள 10 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, அவங்க வந்து இந்த ஹாஸ்டலுக்கு வர போறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பிள்ளைங்க வரப்போகுது, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. அப்ப நாங்க சொன்னோம் வார்டன் கிட்ட, ஓகே இந்த மாதிரி ஹாஸ்டல் பிரச்சனை இருக்கு, அந்த கேர்ள்ஸ் வந்து இங்க விடாதீங்க, பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி பி ஹேப்பன், ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் இது நடந்துடும் அவங்களுக்கு இம்பாக்ட், அதனால அனுப்பாதீங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல நீங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது, பிகாஸ் இது ஹாஸ்டலோட மேனேஜ்மெண்ட் ரெப்புடேஷன் ப்ராப்ளம் வந்துடும், நீ இது யாருக்கிட்ட சொல்லக்கூடாது சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டாங்க. அப்ப கடைசி நாங்க வெளியாகக்குள்ள ஷி ஆஸ்க்ட் மீ டு செக் எவ்ரி சிங்கிள் ரூம் எல்லாத்தையும் நீ செக் பண்ணு அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, மத்தியானம் ஒரு 5 மணிக்கு பட் அந்த வீட்டுக்குள்ள போக்குள்ள லைக் ராத்திரி 7 மணி மாதிரி ஒரு டைம் லைன் இருந்துச்சு. அவ்வளவு இருட்டா லைக் அந்த மாதிரி. சோ என்ன ஆயிருந்துச்சுன்னா, நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அந்த செகண்ட் ரூம் வந்து திறக்கவே முடியும், பிகாஸ் அந்த கீழே நம்ம கொடுத்துட்டு போகணும்ல நம்ம போறதுக்கு முன்னுக்கு. ட்ரை டு ஓபன் பண்ண முடியல. தென் ஐ ஜஸ்ட் செட் தட் ஓகே, நாங்க ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிருந்தேன், எங்களுக்கு சாரி, இதுக்கப்புறம் எங்களை ஃபாலோ பண்ணி வராதீங்க, இந்த வீட்டுக்கு வர பிள்ளைங்களும் நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு சொன்ன கேட லைக் ஒரு மாதிரி கூஸ் பம் மாதிரி வந்துச்சு. ஓகே இது சரியில்லை, நம்ம விருன்னு போயிடணும்னு சொல்லிட்டு விருண்ண லாக் பண்ணிட்டு நான் இறங்கி. நீங்க சொல்லும் போது என்ன மொழியில சொல்லுவீங்க? தமிழ்ல தான் நான் மனசுலயே சொல்லுவேன். நானு வாய் திறந்து சொல்ல மாட்டேன், நான் மனசுக்குள்ளேயே சொல்லுவேன், ஓகே இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன் நானு. சோ நான் தமிழ்ல தான் சொல்லுவேன், பட் அது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் நாங்க புது ஹாஸ்டல் மாறி போனதுக்கு அப்புறம் அந்த 10 பிள்ளைங்களும் வந்திருக்குதுங்க, ஹாஸ்டலுக்கு வந்திருக்காங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, வித்தின் அ மந்த்ஸ்க்குள்ள அவங்களுக்குள்ளே ப்ராப்ளம் ஆகி அவங்க எல்லாமே பிரிஞ்சுட்டாங்க. அந்த ஹாஸ்டல் யாருமே இருக்க முடியாம எல்லாமே பிரிஞ்சுட்டாங்க. அதெல்லாம் என்னோட ஜூனியர் கேர்ள்ஸ் தான். இப்ப நாங்க சொல்லுவோம், அவங்க பிரியறதுக்கு முன்னுக்கு நாங்க சொன்னோம், அந்த ஹாஸ்டல் வந்து அந்த 2வது ரூம் மட்டும் நீங்க பார்த்து சொல்லிட்டு ஈவன் தான் வார்டன் வார்ன் பண்ணாலும் நாங்க போய் சொன்னோம், பிகாஸ் மனசு கேட்காம சொன்னோம் நாங்க. பட் அதுவும் அவங்க கேர்ள் வந்து அந்த அளவுக்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஜஸ்ட் ஃபன் தான் விட்டுட்டாங்க. பட் நம்ப மாட்டேங்க, ஆஃப்டர் 1 மந்த் வந்து அந்த ஹாஸ்டல் அவங்க கேர்ள்ஸ்குள்ளே சண்டை வந்து அவங்க எல்லாமே பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அந்த ஹாஸ்டலுக்கு வந்து யாருமே போக முடியல, அந்த ஹாஸ்டலுக்கு யாரும் இருக்க முடியலன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் அதுக்கப்புறம் என்ன நடந்துருச்சுன்னா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து என்னோட ஹாஸ்டலுக்கு மேல தானே இருந்தாங்க, அந்த கனி கொடுத்தாங்க அப்படின்னு. தென் டெய்லி நம்ம கிளாஸ்ல மீட் பண்ணக்குள்ள ஹி ஜஸ்ட் டோல்ட், எக்காரணத்துக்கு கொண்டு நீங்க 10 பேருமே அந்த ஹாஸ்டல் சைடு போவாதீங்க, பிகாஸ் every night I heard that அந்த 10 பேரோட பேரை சொல்லி ஒரு வாய்ஸ் வந்து உள்ளுக்கு இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. சோ அதனால நீங்க உங்க 10 பேரா? அந்த எங்க 10 பேர், நாங்க அந்த கனியில ஊசி குத்தணும்ல, அந்த நீடல் குத்தணும்ல, சோ எங்களோட 10 பேரை வந்து அந்த ஹாஸ்டல்ல டெய்லி எவ்ரி நைட் வந்து அந்த ஒரு குரல் கூப்பிடும், எங்க பேரை சொல்லி சொல்லி கூப்பிடும். சோ அதனால நீங்க யாரும் எக்காரணத்துக்கு வந்து வந்துடாதீங்க அப்படி சொல்லி வார்ன் பண்ணாரு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க அதுக்கப்புறம் போகவே இல்லை. இப்போ வரைக்கும் அந்த ஹாஸ்டல் சைடு நாங்க போகல. பட் சில ஃப்ரெண்ட்ஸ் அங்க போகக்குள்ள நான் பார்த்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஹாஸ்டல் வந்து ஒரு எரிஞ்சு போன ஒரு பில்டிங் எப்படி இருக்கும், அந்த ரூம் உள்ளுக்கு விஷயம் அந்த வீடே வந்து எரிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபிகர்ல தான் அது இருக்குது, அது பெயிண்ட் அடிச்சு புது வீடு மாதிரி இல்ல அப்படின்னு. சோ அது வந்து என்னோட காலேஜ் லைஃப்ல நடந்த தி மோஸ்ட் ட்ராஜடிக்கான ஒரு விஷயம் எனக்கு. இப்போ வரைக்கும் அந்த 10 பேர் நாங்க இருந்தோம்ல, நாங்க யாருமே பேசிக்க மாட்டோம், அந்த ஹாஸ்டல்ல இருந்து நாங்க 10 பேர் பேசிக்க மாட்டோம், கான்டாக்ட் எதுவுமே இல்ல. சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றோம், பட் பர்சனலா கான்டாக்ட் வெளியே பண்றது அந்த மாதிரி யாருக்குமே எந்த ஒரு இது இல்லாம போயிடுச்சு. நீங்க தங்கிட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது எரிஞ்சு போனதோ இல்ல திடீர்னு அந்த மாதிரி ஏதாவது விஷயம் அந்த மாதிரி எதுவும் இல்ல. பட் அப்பதான் நான் என்னோட அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் நான் கேட்டேன். ஸோ ஒன்ஸ் அவங்க ப்ரே பண்ணி பிளஸ் என்னோட சீனியர் அக்கா இருக்கா, பிஃபோர் நாங்க அந்த காலேஜ் விட்டு போறதுக்கு முன்னுக்கு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நாங்க போய் பர்சனலா பார்த்தப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிஃபோர் தி பில்ட் அபார்ட்மெண்ட் பண்றது முன்னுக்கு இஸ் கூபோ
ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு கூபோ தான் அவங்க வந்து இடிச்சுட்டு அந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த ரிச்சுவல் நாங்க பண்ணோம்ல, அந்த எல்என்சி கல குங்குமத்துல வந்து ஊசி குத்துனால இந்த ரிச்சுவல் வந்து கான்சிடர் லைக் ஒரு சோல் வந்து நம்ம எழுப்பி விடுறதுக்கு அதோட மீனிங்கா. ஸோ சீனியர் அண்ணன் வந்து விளையாட்டுத்தனமா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அது சீரியஸா எடுத்து பண்ணக்குள்ள அந்த 2% மென்ஸ்ட்ரல் இருந்திருக்காங்கல்ல, ஸோ அந்த சோல் வந்து வெளியாயிருச்சு அந்த இடத்துல இருந்து. அண்ட் சமோ இஸ் த ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனால இப்ப வரைக்கும் யாருமே அங்க போக கிடையாது. அண்ணன் என்ன வார்ன் பண்ணாரலாம், சோ நீ போயிடாத, இது வந்து உனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். சோ உன்னோட லைஃப் நீ பாத்துக்கணும்னா நீ வந்து இதுக்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடு, இதுக்கப்புறம் யாரும் அங்க போகாதீங்கன்னு அண்ணனும் வார்ன் பண்ணாரு. சோ அது ரொம்ப ட்ராஜிக்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஏன்னா எரிஞ்சு போன மாதிரி தெரியுது உங்களுக்கு அந்த வீடு பார்க்கும் பொழுது சில பேருக்கு, ரைட்? நீங்க பார்த்த உருவமும் வந்து எரிஞ்சு போன ஃபிகர். சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹிஸ்டரி ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இல்ல, தெரியல. அது தெரியல, நடந்ததுக்கு அப்புறம் நாங்க அதை பத்தி யாருமே பேசிக்கல. ஆக்சுவலி நீங்க பிராங்க் வந்து என்னதான் பிளான் பண்ணிருந்தீங்க? ஒரிஜினல் பிளான் என்ன? ஒரிஜினல் பிளான் என்னன்னா வந்து அந்த ஒரு சின்ன சீட்டுல வந்து 10 பேரோட பேரை எழுதி அந்த கேர்ள் இருக்காங்கல்ல, அந்த கேர்ளோட பேரு மட்டும் ஒரு சின்ன சீட்டுல எழுதி அது எடுக்கிறது தான். என்ன பிளான் பண்ணிருந்தேன்னா, ஓகே நீங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்க அந்த சீட் எடுத்துட்டு சாமி வந்து சொல்லிருச்சு, நீ தான் அது எடுத்துட்ட, நீ தான் திருடி இருக்க, அவங்க எடுத்துட்டாங்களா, இதுதான் ரியல்ல பேசுவோம். ஓகே நீ திருடிட்ட, சோ அதனால சாமி காட்டி கொடுத்துருச்சு பாரு, லைக் இது மாதிரி வார்ன் பண்றதுக்கு நாங்க பிராங்க் பண்ணோம். பட் அங்க நடந்தது வேற ஒரு விஷயம். எல்லாருக்குமே சேர்த்து வேற மாதிரி பிராங்க் ஆயிடுச்சு. ஆமா, எல்லாத்துக்கும் சேர்த்து வேற மாதிரி பிராங்க் ஆயிடுச்சு. பட் இதுல என்ன ஒரு இதுனா, ஃபியூ இயர்ஸ் கழிச்சுதான் எனக்கு விஷயம் தெரிய வந்துச்சு. பிகாஸ் சின்ஸ் மை அன்செஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, சோ அவங்க வந்து மதுரை வீரனை வந்து அவங்க வழிபட்டு இருக்காங்க. சோ அந்த தெய்வம் வந்து எனக்கு வந்து அவங்க துணையா இருக்கிறாரு. சோ அதனாலதான் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது வராம அவரும் வந்து காப்பாத்திருக்காரு. லைக் அந்த மாதிரி ஒரு இது வந்து எனக்கு இப்பதான் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னுக்கு தான் எனக்கு தெரிய வந்துச்சு. லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தெரிய வந்துச்சு எனக்கு. ஸோ அந்த விதத்துல எனக்கு ஓகே கடவுள் வந்து எனக்கு துணையா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தோஷம். மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்மதேச நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும்.